நண்பர்களே, மத்தியதர வர்க்கத்தின் போராட்டங்கள் நிறைந்த வாழ்வில் சில சமயம் மகிழ்ச்சி எங்கோ தொலைந்து போனது போல ஒரு வெற்றிடம் நம்முள் ஏற்படுவது இயல்புதான். காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்கும் வரை ஒரு முடிவில்லா ஓட்டமும் பொறுப்புகளும் நம்மை சூழ்ந்திருக்கும் போது சிறு புன்னகை கூட சிரமமாகி விடுகிறது, இல்லையா? ஆனால் இந்த வெற்றிடத்தை அப்படியே விட்டுவிட வேண்டாம். மகிழ்ச்சி என்பது ஏதோ ஒரு பெரிய இலக்கோ அல்லது விலைமதிப்பற்ற பொருளோ அல்ல. அது நம் அன்றாட வாழ்வில் நாம் கவனிக்கத் தவறும் எளிய தருணங்களில் ஒழிந்திருக்கிறது. ஒரு சூடான தேநீர் கோப்பையை நிதானமாக ரசிப்பது, காலை வெயிலில் தென்படும் மர நிழலை ஒரு கணம் பார்ப்பது, உங்களுக்கு பிடித்த பாடலை முழு மனதோடு கேட்பது, ஒரு குழந்தையின் சிரிப்பை பார்ப்பது அல்லது அன்பான ஒருவருடன் சில நிமிடங்கள் பேசுவது, இவையெல்லாம் சிறிய மகிழ்ச்சி துளிகள்தான். இந்த சிறு சிறு சந்தோஷங்களை மனதார உணர்ந்து கவனத்துடன் ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவற்றை தேடுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் அவை சிறியதாக தோன்றலாம், ஆனால் ஒவ்வொரு துளியும் சேர்ந்துதான் ஒரு சமுத்திரமாகும். இந்த சிறிய தருணங்கள்தான் காலப்போக்கில் மெல்ல மெல்ல வளர்ந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு ஆழமான அர்த்தமுள்ள ஆனந்தத்தால் நிரப்பும். உங்கள் மனதை புதுப்பித்து புதிய உற்சாகத்துடன் இந்த போராட்டங்களை எதிர்கொள்ள இந்த சிறு மகிழ்வுக்கான தேடல் மிகவும் அவசியம். மகிழ்ச்சி என்பது ஒரு பயணம். ஒவ்வொரு அடியிலும் அதை நாம் உருவாக்க வேண்டும். இன்றிலிருந்தே உங்களின் சிறு சிறு சந்தோஷங்களை கவனமுடன் சேகரிக்கத் தொடங்குங்கள். வாழ்க்கை அழகானது, அதை முழுமையாக வாழுங்கள். நன்றி.